வணக்கம். என் பெயர் மீனா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 1. குறள் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செறுத்து. பொருள் தீய செயலைச் செய்தலாகிய இருமாப்பைத் தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் மேலோர்கள் தீயவைகளைச் செய்வதற்கு அஞ்சுவார்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 2. குறள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். பொருள் தீய செயல்கள் பிறருக்கும் தமக்கும் தீமை விளைவித்தாலும் தீய செயல்களை தீயினும் கொடியதாகச் சான்றோர் நினைத்து அஞ்சுவார்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 3. குறள் அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செறுவார்க்கும் செய்யாவிடல். பொருள் தமக்கு தீமையைச் செய்தவர்க்கு தாம் பதிலுக்கு தீமை செய்யாது மன்னித்து விடுவதே அறிவினுள் எல்லாம் சிறந்த அறிவு என்பார்கள். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 4. குறள் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. பொருள் பிறனுக்கு கேடு செய்வதைப் பற்றி மறந்தும் நினைக்கக் கூடாது. நினைத்தால் அப்படி நினைத்தவனுக்கு கேடு செய்ய அறமே நினைக்கும். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 5. குறள் இலன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து. பொருள் இவன் துணையிலன் என்று ஒருவனுக்கு தீமையைச் செய்யாதிருக்க வேண்டும். செய்தால் மீண்டும் இவனே யாதும் துணை இல்லாதவன் ஆவான். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 6. குறள் தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான். பொருள் துன்பம் தருவனவானா தீவினைகள் தன்னைத் தொடர்ந்து வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களைத் தான் பிறரிடம் ஒருபோதும் செய்யாதிருப்பானாக. நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 7. குறள் எனைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். பொருள் எத்தகைய பகைமை உடையவரும் தப்பி பிழைப்பர். தீவினையாகிய பகையோ ஒருவனை விடாமல் பின்பற்றி சென்று துன்பத்தைச் செய்யும். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 8. குறள் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. பொருள் தீய செயல்களைச் செய்தவர் கெடுதல் உறுதி என்பது நிழல் தன்னை விடாமல் வந்து தன் காலடியிலேயே தங்கி இருத்தலை போன்றதாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 9. குறள் தன்னைத்தான் காதலன் ஆயின் எண்ணெய் தோன்றும் துன்னற்க தீவினைப்பால். பொருள் ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவன் ஆனால் அவன் எத்தகையதொரு தீய செயல்களிலும் ஒருபோதுமே ஈடுபடாமல் இருப்பானாக. நன்றி. வணக்கம். என் பெயர் முவினா. அதிகாரம் பெயர் தீவினை எச்சம். அதிகாரம் எண் 21. குறள் எண் 10. குறள் அருங்கேடான் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். பொருள் ஒருவன் தவறான வழியிலே சென்று தீய செயல்களைச் செய்யாதிருப்பானால் அவன் கேடற்றவன் ஆவான் என்று தெளிவாக அறியலாம். நன்றி.